ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. புதன் பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே 3ஆம் தேதி அளவில் உச்சத்திலிருந்து விடுபட்டு துலாத்திலே வந்து அமர இருக்கிறார். மாதத்தினுடைய முதல் வாரத்துக்கு மிக நெருக்கமாக ஒரு 9ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் கேதுவிடமிருந்து விடைபெற்று கேதுவிடமிருந்து விலகி கண்ணியிலே வந்து நீச்சம் அடைந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார். இது போன்ற கடினமான சூழ்நிலையில ராசிநாதன் அமர்ந்திருந்தாலும் புதன் பகவானோடு நல்லபடியாக பரிவர்த்தனை பெற்று முறையான நீச்ச பங்கத்தையும் அடைகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு தோராயமாக 17ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் இடப்பெயர்ச்சியாகி ராசியிலே வந்து அமர இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 19ஆம் தேதி அளவில் குருநாதர் 10ஆம் இடத்தில் வந்து அமர இருக்கிறார். 10ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்து 2, 4, 6ஆம் இடங்களை பார்க்கிறார். மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு 27ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சியாகி விருச்சிகத்திலே சென்று ஆட்சி அடைய இருக்கிறார். அதே போல மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு 24ஆம் தேதி அளவில் மறுபடியும் புதன் பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். இது போன்ற கிரக அமைவுகள்ல 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் நல்லபடியாக இருக்கிறதுன்னு சொல்லித்தான் வந்திருக்கிறோம். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கிறது. நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கோச்சார அமைப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து நற்பலன்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குருநாதர் வந்து அமர்கிற போது பதவி பறிபோகும் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவியில மாற்றம், இடமாற்றம், சம்பள உயர்வு இது போன்ற அமைப்புகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் குருநாதர் வந்து அமர்கிற போது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்க காத்திருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருந்தால் இப்போது நீங்கள் புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய தொழில் கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்ளலாம், தொழிலை இடமாற்றம் செய்யலாம். உத்தியோகத்துல வேறு இடத்துக்கு நியமனமாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிற போது இப்போது உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சம்பளத்திலேயோ உங்களுடைய வருமானத்திலேயோ எந்த குறையும் ஏற்படாது. அதே நேரத்துல வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகள்ல மாற்றங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இருப்பிட மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது, இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது, பதவி மாற்றம், பட்டம் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், பதவி, பட்டத்துல மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. எல்லாமே முன்னேற்றமான, வளர்ச்சிகரமான நல்ல மாற்றங்களாக இருக்கும். கவலைப்படுவதற்கு தேவையில்லை. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய இன்கம், உங்களுடைய வருமானம். 2ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் ஆளுமை செலுத்தக்கூடிய இடம் உங்களுடைய குடும்பம். அதுதான், அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன், வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. ஒரே நேரத்துல குருநாதர் 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், 4ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தனியார் துறையில ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொல்லி முயற்சி செய்பவர்களுக்கு இப்போது அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிற போது, அதாவது துளாராசிக்கு கேந்திர கோணாதிபதி, ராஜ யோகாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்புகளை பெறுகிறார். கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். அதாவது ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே தவிடுபொடியாகிறது, அப்படியே விலகி போகிறது. அதாவது பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். உங்கள் நோய்களுக்கு, அதாவது
நாட்பட்ட நோய்க்கு தேவையான நல்ல மருத்துவமும் நல்ல மருத்துவர்களும் அறிமுகமாகி நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும். சுகஸ்தானமும் குருவின் பார்வையில் இருக்கிறது, 6ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், நோய்களிலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியம் நோக்கி நீங்கள் வளர முடியும். அதே நேரத்துல எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிரிகள் இயல்பாகவே உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அல்லது எதிரிகள் கட்டுக்குள் இருப்பார்கள். கடன், நோய், எதிரி அமைப்புகளால அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியில, அதாவது 19ஆம் தேதிக்கு பிறகு குருநாதர் 10ஆம் இடத்தில் அமர்கிற போது கடன், நோய், எதிரி அமைப்புகளிலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறைந்த வட்டி விகிதத்துல நல்ல சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம். 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனம், வீடு வாசல் வாங்குவதற்கான யோகம் வந்திருக்கிறது. 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 10ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், நல்ல வருமானம் இருக்கும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற போது செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடம் குருவின் பார்வை இருக்கிற போது நிச்சயமாக நீங்கள் அதை வண்டி வாகனம், வீடு வாசல், உங்களுக்கு நிலையான சொத்து பத்துகள் வாங்குவதற்கான செலவாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். அதாவது அக்டோபர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்களாக இல்லை, நட்பலன்களாக இருக்கிறது. 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, ராஜ யோகாதிபதி 6ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகளை பெறுகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், குருநாதரும் உங்களுடைய 4ஆம் அதிபதி ராஜ யோகாதிபதி சனீஸ்வர பகவானும் வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்கு எல்லா நட்பலன்களையும் தர காத்திருக்கிறார்கள். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. சுகஸ்தானம் வலுத்திருக்கிற போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் அதாவது ஒரு லோன், அதாவது சுப கடன்கள் வாங்க முடியும். நல்ல வருமானத்தின் மூலமும் வாங்க முடியும். வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்றால் இப்போது நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம். ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் இப்போது வாங்குவதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப கடன்கள் கிடைக்கும். நல்லபடியாக 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனம் வாங்க முடியும். அம்மாவனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோக அமைப்புகள்ல நல்ல உயர்வுகளும் மாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வை விழுகிற போது உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்திலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் நல்ல அங்கீகாரம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு நல்ல வருமானம் வந்து விட்டாலே நிச்சயமாக அந்த மனிதன் நல்லபடியாக குடும்பத்தை இயக்கி கொண்டு செல்ல முடியும். மனதில் நிம்மதி இருக்கும். வீட்டுக்குள் வருவதே, குடும்பத்துக்குள்ள வருவதே, வீட்டுக்குள் வருவதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். அனைத்துக்கும் மேலாக ஒரு மனிதனுக்குங்க கடன், நோய், எதிரி இருக்கக்கூடாது. அக்டோபர் மாதத்துல இந்த ருணம், ரோகம், சத்துரு எல்லாமே அப்படியே தவிடுபொடி ஆகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப கடன்கள் கிடைத்து வண்டி வாகனம் வாங்க முடியும், வீடு வாசல் கட்ட முடியும். இந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த குருநாதர் 2, 4, 6ஆம் இடங்களை பார்த்து வலுவடை செய்திருக்கிறார். கவலைப்படுவதற்கு தேவையில்லை. ஒரே ஒரு விடயத்துல மட்டும், அதாவது ராசிநாதன் சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற போதும் சரி, கேதுவிடம் இருந்து விலகி நீச்ச நிலையில் அமர்ந்து சனியின் பார்வை வாங்குகிற போதும் சரி, சற்று அசௌகரியங்கள் வர காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் புதன் பகவானோடு முறையான பரிவர்த்தனை அடைந்து நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார். ஆனாலும் அவர் 12இல் மறைந்து நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்குகிற போது பெண்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு விடயத்துல பெண்கள் சற்று உஷாராக எல்லா நிலைகளிலும் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த ஒரு விடயத்துலதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சில விடயங்களை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. மற்றபடி எல்லாமே தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், வருமானம், மனதில் மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம், அதாவது கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுகிறது. எல்லாமே நட்பலன்களாகத்தான் இருக்கிறது. ராசிநாதன் 12இல் மறைந்து, சுக்கிரனுக்கு 12இல் மறைவில்லை என்றாலும் அது அவருக்கு நீச்ச வீடாகி 12இல் மறைந்து சனியின் பார்வை வாங்குகிற போது பெண்கள் எல்லா நிலைகளிலும் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல புதனுடைய துறையில இருப்பவர்கள், ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் என்று சொல்லி புதனுடைய துறையில இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். நல்ல தொடர்புகள் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். இணையம், யூடியூப், பேஸ்புக் என்று சொல்லி மீடியா துறையில் இருப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். செல்போன் கடை வைத்திருக்கிறீர்களா, அபரிவிதமான லாபத்தை பார்க்க முடியும். வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. புதனுடைய துறையிலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிநாதன் 12இல் மறைந்து நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்கினாலும் முறையான நீச்ச பங்கத்தை பரிவர்த்தனையில் அடைந்திருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமுறி போகாது. தைரியமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு, ஆலய வழிபாடு மேலும் நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம்
துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோதரனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.